நம்மளுடைய சேனலில் நிறைய பேத்துக்கு சேவிங்ஸை பற்றி பேசுகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. சேவிங்ஸில் இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வீட்டிலேருந்து நம்மளால் ஏதாவது தொழில் பண்ண முடியுமா? 2019 நகையோட விலை 24,000ங்க. இப்போது 2024 ஒரு பவுனோட விலை 53,000. அன்ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் நம்ம வாழ்கிறத தவிர்த்துட்டோம்னாலே நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். சிம்பிளாக சொல்கிறேன். அம்மு பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லாருக்கும் ஹாய். இன்றைக்கி உங்களுக்கு டே ரொம்ப ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்கணுங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சேவிங்ஸ் vlog தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் நிறைய பேத்துக்கு சேவிங்ஸை பற்றி பேசுகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. முக்கியமாக பாசிட்டிவிட்டிக்கும் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. ஸோ சேவிங்ஸ் பற்றின விஷயத்தை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நான் இருக்கிறேன். ஸோ தினம்தோறும் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சேவிங்ஸில் இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கிறேன், இல்லை என்ன பண்ண போகிறேன், நமக்கு சேவிங் பண்ணணுன்னா என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதாவது எவ்வளோ பணம் நம்ம போட்டோன்னா நமக்கு என்னென்ன ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா, நமக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸ் எவ்வளவோ இருக்கும். ஸோ அதை தான் நம்ம சேனல்லேருந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுற விஷயமும் அதே மாதிரி தான். ஸோ சேவிங்ஸ் தான். ஸோ நான் என்னென்ன மெத்தட்லலாம் இப்போ சேவிங்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ சின்ன சேவிங்ஸ்லேருந்து இப்போ பண்ணிகிட்ருக்கிற சேவிங்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மறக்காமல் நம்மளுடைய வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜஸில் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் சேவிங்ஸ் என்னால் பண்ண முடியலைங்க. ஏன்னா நிறைய கடன் இருந்ததுனால நம்மளால் அந்த டைமில் பண்ண முடியலை. பட் அதுக்கப்புறம் லைஃப்பில் என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம நிறைய அடிபட்டுருப்போமோ அதெல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு பாடமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்மளும் சாதிச்சு காட்டணும். நம்மளும் பார்த்திங்கன்னா சேவ் பண்ணி இந்த லெவலில் இருக்கிறது நம்ம அடுத்த நிலைமைக்கு மாறணுங்கிற ஒரு வைராகியம் எல்லாருக்குள்ளே வர மாதிரி எனக்கும் வந்துச்சு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம ரொம்ப கஷ்டப்படும் போது நிறைய பேர் நம்ம உதாசனப்படுத்துவாங்க, நிறைய பேர் கண்டுக்க மாட்டாங்க, நிறைய பேர் தேவையில்லாமல் நிறைய பேசுவாங்க, நம்ம மனசை எவ்வளோ கஷ்டப்படுத்துவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணுறது நீங்கள் வருத்தப்படுறதை விட சந்தோஷப்படணும். ஏன்னா அதெல்லாம் நம்ம தாண்டி வந்தால் தான் நம்மளுடைய நிலைமையை உயர்த்திக்க முடியும். அப்படியே இருந்தால் நம்மளும் அதே மாதிரி தானேங்க இருப்போம். சரி வாங்க இன்றைக்கி சேவிங்ஸ் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏற்கனவே நம்மளுடைய சேனல் வீடியோ போட்டிருப்பேன். முதல்ல நான் 50,000 ருபீஸ் 20 மந்த்ஸில் சீட்டு போட்டு சேர்த்தேன்னு சொல்லிட்டு. அது பார்க்காதவங்க நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அப்போ என்னோடய ஹஸ்பண்டோட சேலரி 12,000 தான். ஸோ 12,000லேயே நான் 50,000 ரூபாய் சேர்த்து வச்சேன். ஸோ அது வாடகை வீட்டில் தான் இருந்தேன் அப்போ. ஸோ வாடகை வீட்டில் இருந்து அதையும் பண்ணுறேன் அப்படின்னா என்ன மாதிரி நான் பண்ணேங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க வீடியோவில் போய் பாருங்கள், லிங்க் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது அதுக்கடுத்து நான் என்னென்ன சேவிங்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ சேவிங்ஸ் நம்ம ஆரம்பிக்கும் போது செலவுகளை சுருக்குனா மட்டும்தாங்க நம்மளால் சேவிங்ஸ்னு பண்ண முடியும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கணும். நான் பண்ணுற செலவு அப்படியே தான் இருக்கும், ஆனால் என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியலன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு முட்டாள்தனம் தான். அதே மாதிரி சேவிங்ஸ் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா ஒருத்தரால் மட்டுமே சம்பாதிச்சு பணம் நிறைய சேர்க்க முடியல அப்படின்னா தயவு செஞ்சு வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் ஆகட்டும், வீட்டிலேருந்து நம்மளால் ஏதாவது தொழில் பண்ண முடியுமா? ஒரு மாவரைச்சு நம்ம சேல்ஸ் பண்ணலாம், இல்லை நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம். இப்போல்லாம் நிறைய பேர் வீட்டிலேருந்தே பார்த்திங்கன்னா வத்தல்லேருந்து ஏன் ஷாம்பூ, சோப்பு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேல்ஸ் பண்ணுறாங்க. நானே வீட்டில் பார்த்திங்கன்னா சோப்பு, ஷாம்பூ, ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் சேல் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அது நான் தனியாக ஒரு vlog நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இப்போ நம்ம சேவிங்ஸை பற்றி மட்டும் பேசுவோம். இந்த மாதிரி வீட்டில் நம்மளால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் நம்ம செஞ்சு ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணணும். அதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு பணத்தை கொடுக்கும், ஒரு மன திருப்தியும் கொடுக்குங்க. ஸோ என்னோடய ஏர்லிய ஸ்டேஜில் 12,000 சம்பளம் பத்தலை, சரிங்களா? ஸோ அப்போ நான் என்னென்ன விஷயம்லாம் பண்ணேன் பணத்தை சேமிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் பண்ணாத விஷயமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். நான் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, சாரீஸ் வாங்கி ஆன்லைன்லேயே சேல் பண்ணுவேன். ஏன்னா அப்போ என்னோடய குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா 3 to 6 months தான் ஆச்சு. ஸோ அந்த பாப்பா வீட்டில் வச்சுட்டு நம்மளால் வெளியே வேலைக்கு போக முடியாது. ஸோ நான் என்ன டிகிரி ஹோல்டராக இருந்தாலும் வெளியே போய் வேலைக்கு போக முடியாது. அப்புறம் கொரோனா டைம் வேறு வந்துருச்சு. ஸோ டோட்டலாக எதுவுமே பண்ண முடியல. ஸோ அந்த டைமில் தான் நான் என்ன பண்ணேன்னா சாரீஸ் ஆன்லைன்லேயே நான் சேவ் பண்ணேன். குரூப் ஸ்டார்ட் பண்ணி தெரிஞ்சவங்களாம் இன்க்ளூட் பண்ணி ஃபேஸ்புக்கில் நிறைய பேர்த்த ஆட் பண்ணி சாரீஸ் பண்ணியிருக்கிறேன், சுடிதார் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்னர் ஐட்டம்ஸும் நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ முக்கியமாக இந்த ஜுவல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ ஜுவல்ஸ் ஐட்டமும் நான் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி கிடைக்கிற நேரத்தில் மாற்றி இந்த விஷயம்
விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறேன். ஸோ பட் இதிலேருந்து பெரிய அமௌண்ட் எனக்கு வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா பெரிய முதலீடு இருந்தால் தான் பெரிய இன்கம் வரும். பட் இதுலேருந்து எனக்கு கண்டிப்பாக மாதம் 7,000 வரைக்கும் இன்கம் வந்திருக்கு. அதுதான் உண்மை. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்லேயே சோப்பர்ஸ்லாம் செய்ய ஆரம்பித்தேன். ஸோ சோப் இந்த பிஸ்னஸ் கிட்டத்தட்ட நான் இப்போ லாஸ்ட்டாக ஒரு 1 இயருக்கு மேலே நான் செஞ்சிட்ருக்கிறேன். ஸோ வீட்டிலேருந்து வேறு என்னெல்லாம் பண்ணலான்னா, நம்மளால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் செய்ய கற்றுக்கிட்டு ஈஸியாகவே ஒரு சின்ன செலவில் செய்ய கற்றுக்கிட்டு நம்மளால் பண்ண முடியும். அதுலேயும் நம்மளால் பணத்தை உண்டாக்க முடியும். ஸோ டெய்லரிங் பார்த்திங்கன்னா கற்றுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். அட்லீஸ்ட் நம்ம அடுத்தவங்களுக்கு தைச்சி கொடுக்க வேண்டாம். ஆனால் நமக்கே பார்த்திங்கன்னா காஸ்ட்டு நிறைய ஆகுது இல்லையா? ஸோ அதை நம்மளே தைச்சிக்கிட்டோன்னா வாரத்தில் ஒரு நாள் நம்ம தைச்சா கூட நம்மளோட பிள்ளைங்களுக்கும் நமக்கும் தேவையானதை தைச்சிக்கலாம். ஏன்னா இப்போ ஸ்டிச்சிங் காஸ்ட்டெல்லாம் அதிகமாக ஆகிட்டுருக்கு. அதுக்கு நம்மளே கற்றுக்கிட்டா என்ன அப்படின்றதுனால டெய்லரிங்கும் கற்றுக்கலான் இருக்கேன். இப்படி நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஓரளவுக்கு நான் ஏதோ பண்ணதுனால ஏதோ ஒரு சேவிங்ஸ் என்னால் பண்ண முடிஞ்சுச்சு. சும்மா எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது எனக்கு எவ்வளவோ பெட்டராக தெரிஞ்சிச்சுங்க. இப்போ என்னென்ன விஷயம்லாம் நான் பண்ணேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ இதே நேரத்தில் தான் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் கிராஜுவலாக சேலரி இன்க்ரிமெண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 12,000 வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கிட்ட 18,000, இப்போ மோர் தென் 40,000 சம்பளம் வாங்குறாங்க. ஸோ இந்த கிராஜுவலாக ஏறிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக சேவிங்ஸ்னு ஒன்று என்னால் ஈஸியாக பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஸோ உங்களால் உங்களோட ஹஸ்பண்ட் அவங்களோட இன்கம் கிராஜுவேட்டாக இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செகண்ட் இன்கம்னு ஒன்று ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணி என்னென்ன மாதிரிலாம் நான் சேவ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் சீட்டு போட்டேன். ஏன்னா எனக்கு ஷார்ட் டேர்மில் பணம் தேவை இருந்துச்சு. லாங் டேர்மில் பணம் பார்த்திங்கன்னா பண்ணணுன்ற ஐடியா எனக்கு இல்லை. ஆனால் இப்போ தான் எனக்கு வந்திருக்கு. அதை பற்றின டீட்டெயில் எல்லாம் நான் எப்படியும் ஒரு 1 மந்தில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா ஒரு 20 to 25 இயர்ஸ் பிளான் ஒன்று நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து பண்ண போகிறோம். ஸோ அதில் பெஸ்ட்டு இன்கமும் வருது. ஸோ கண்டிப்பாக நம்மளும் கோடீஸ்வரங்க ஆகலான்னு சொல்கிற மாதிரி தான். ஸோ சில லட்சங்கள் சேர்த்து வைக்கிறது மூலமாகவே பல கோடிகள் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். ஆக்சுவலாக நம்ம பேங்கிங்கில் இல்லை நிறைய கம்பெனிஸில் போடலாம். அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இதுக்கு முன்னாடி நான் பண்ணதை ஜுவல்ஸில் சேர்த்து வச்சுருக்கேன், சீட்டு போட்டிருக்கேன், நகைக்கடையில் நான் சீட்டு போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் தட்டுச்சீட்டு போடுவேன். தட்டுச்சீட்டுன்னா இப்போ மாதம் பார்த்திங்கன்னா 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் அந்த மாதிரி கட்டுற மாதிரி 15 மாதமோ 20 மாதமோ அந்த மாதிரி இருக்கும். எப்போ நமக்கு தேவையோ அப்போ மொத்தமாக 15,000 20,000 அப்படி வாங்கிக்கலாம். அந்த மாதிரியும் சேவ் பண்ணியிருக்கேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா அதே மாதிரி 20 மந்த்ஸு சீட்டு போடுறது. இப்போ எல்லாருக்கும் சீட்டு போடுறது தெரிஞ்சிருக்கும். ஒரு 10 பேர் 20 பேர் சேருவாங்க. ஸோ மொத்தமாக சேர்த்து பணம் போடுவாங்க. அப்போ நமக்கு தேவைப்படுறப்போ நம்ம எடுத்து கட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சீட்டுகளும் நான் போட்டிருக்கேன். அதுலேயும் சில ஃபியூ லேக்ஸ் நான் சேர்த்து வச்சுருக்கேன். அதே மாதிரி தட்டுச்சீட்டு போட்டும் இப்போ கூட ஒரு 17,000க்கு ஒரு தட்டுச்சீட்டு போட்டிருக்கேன். ஸோ மாதம் 2,000 நான் அதுக்கு பே பண்ணுறேன். மொத்தம் இந்த குழுவில் 17 பேர் இருக்கிறாங்க. ஸோ 17 பேரும் 17 மாதம் வரும். எத்தனை பேரோ அத்தனை மாதம் வரும். ஸோ அதில் நான் 2,000 போட்டிருக்கேன். ஸோ எனக்கு ஏற்கனவே போன மந்த் ஒரு 17,000 எனக்கு நேமில் விழுந்துருச்சு. ஸோ நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இன்னொரு சீட்டு அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சீட்டு போடுறதும் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃபீஸ் கட்டிக்கலாம், ஒரு கடன்னா டக்குன்னு எடுத்து நம்ம பே பண்ணிக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சேவிங்ஸு இல்லை ஒரு நகை எடுக்கிறோம் ஏதாவது பண்ணிக்கலாம். முக்கியமாக பெண்களுக்கு நகை இல்லைன்னா நீங்கள் வேறு எங்கேயும் போடுறதுக்கு ஷார்ட் டேர்மில் நகைச்சீட்டை நம்ம தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு 10 மாதம் 15 மாதம் கெட்டதுனாலேயே சேதாரம் செய்கூலி இல்லாமல் நகை நம்மளால் எடுக்க முடியுது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் நகைச்சீட்டு போட்டு பிரணவில் போட்டிருந்தேன். பட் உங்களுக்கே தெரியும், பிரணவ் டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அங்கே என்னோடய சீட்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நல்ல வேலை நான் நகையை எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து உங்கள் கடையை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. நிறைய பேத்துக்கு கொடுத்த பணம் கூட வரலான்னு சொல்லி நியூஸ்லாம் போட்டிருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆனால் எனக்கு நான் 3 பவுனுக்கு நான் சேர்த்து வச்சுருந்தேங்க பிரணவில். மாதம் நான் பணம் கட்டினேன், 10,000 கட்டினேன். கிட்டத்தட்ட 2.25 பவுனுக்கு மேலே வந்துச்சு. நான் அதுக்கு மொத்தமாக ஒரு செயினாக நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு சேதாரம் செய்கூலி ஜிஎஸ்டி அங்கே கிடையாது. பட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இனிமேல் தான் சீட்டு போட போகிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபியர் வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக நான் நகை எடுத்து 1 வருஷம் ஆச்சு. இப்போ என்எஸ்கே ஜுவல்லரி பற்றி நான் கேள்விப்படுறேன். ஸோ அங்கே ரொம்ப வருஷமாக நடத்திட்டு இருக்காங்கன்னு கேள்விப்படுறேன். மோர் தென் 50 இயர்ஸ் அப்படி சொல்கிறாங்க. சேதாரம் செய்கூலி இல்லாமல் நம்மளால் நகை எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க, என்னோடய சர்க்கிள் சொன்னாங்க. ஸோ அங்கே போய் விசாரித்து பார்த்து நகைச்சீட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. நகை எனக்கு போதியது இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் நகைச்சீட்டு போட்டுக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம கஷ்டப்பட்டு சேவிங்ஸ் பண்ணுற அந்த பணத்தை 2019 நகையோட விலை 24,000ங்க. 1 பவுன் சொல்கிறேன். 2019 3வது மாதம் வரைக்கும், 6வது மாதம் வரைக்கும். இப்போது 2024 1 பவுனோட விலை 53,000.
ஸோ 23,000 எங்கே இருக்குது, 53,000 எங்கே இருக்குது? கிட்டத்தட்ட இந்த 4-5 வருஷத்தில் உங்களுக்கு 30,000 ரூபாய் தங்கம் வந்து விலை கூடியிருக்கு. ஸோ இது வந்து நம்மளால் நம்பவே முடியாது. ஆனால் ரொம்ப ஒரு நம்ப முடியாத ஒரு மாற்றம். இன்னும் 2030க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை 70,000 வரைக்கும் தொடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இப்போ பணம் கையில் வச்சுருக்கிறவங்க நகையாக வாங்கி வச்சுக்கோங்க. லேண்டை விட எனக்கு தெரிஞ்சு நகையில் வந்து பணம் அதிகமாக கிடைக்கிறது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால் சீட்டு போடலான்னு இருக்கிறேன். அந்த சீட்டை பற்றின பிளானும் எல்லாமே வரக்கூடிய வீடியோவில் தெளிவாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். NSKல நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க. முக்கியமாக நம்பகமான கடன் சொல்கிறாங்க. ஸோ ஜிஆர்டியில் நான் நகைச்சீட்டு போட்டிருக்கேன். பட் போட்டு நான் எடுத்துட்டேன். அந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டு எடுத்துருக்கிறேன். பட் NSKல வந்து நிறையா தள்ளுபடி ஆஃபர்ஸ் நிறையா கொடுக்கறதுனால நான் அதை ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தாங்க சின்ன முறையில் நான் சேர்த்து வச்சு குழந்தைக்கு ஃபீஸோ இல்லை இந்த மாதிரி நகையாகவோ இது வரைக்கும் நான் நகையாகவே ஒரு 5 பவுனுக்கு மேலே நான் சேர்த்து வச்சு எடுத்துக்கிறேன். இந்த 5 வருஷத்தில் நான் சொல்கிறது. அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் சேர்த்து வைங்க. அதே மாதிரி என் குழந்தை பேரில் நான் தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கீமும் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அது 15 இயர்ஸ் ஸ்கீம் ஒன்று போட்டிருக்கேன். எனக்கு 2 பசங்க. ஸோ மூத்த பொண்ணுக்கு ஸ்கீம் போட்டிருக்கேன். அந்த என்ன ஸ்கீம் அப்படிங்கிறதையும் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். மொத்தத்தில் என்னோடய ஸ்கீம் டீட்டெயில்ஸு, சீட்டு டீட்டெயில்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் அடுத்து ஷேர் பண்ணுறேன். முக்கியமாக நம்ம எந்தெந்த இடத்துலலாம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு பணம் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். முக்கியமாக நான் பணம் சேர்த்து வைக்கிறதுக்கு காரணமாக இருந்த சில விஷயங்கள் என்னென்னா சிக்கனம் மட்டும்தான். அன்ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் நம்ம வாழ்கிறத தவிர்த்துட்டோம்னாலே நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். சிம்பிளாக சொல்கிறேன். சிட்டியில் இருக்கிறவங்கள விட கிராமத்தில் இருக்கிறவங்க ஈஸியாக பணத்தை சேமித்து வைப்பாங்க. ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா அவங்களோட வாழ்க்கை வந்து இயற்கையோடு ஒன்றுனதாக இருக்கும். அன்னன்னைக்கு சமைப்பாங்க, அன்னன்னைக்கு சாப்பிடுவாங்க, வேலைக்கு போவாங்க, வருவாங்க. ஆனால் சிட்டி அப்படி கிடையாது. சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அன்ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் இருக்குது. சினிமா, தேட்டர், பார்க்கு, பீச்சு, ஹோட்டலு, கிளப்பு, அது மட்டும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட்டு, அதுவும் அன்ஹெல்த்தியான ஜங்க் ஃபுட்ஸ் ரெஸ்டாரண்ட் இங்கே நிறைய இருக்கிறதுனால நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம ஆசைப்படுவோம். அந்த மாதிரி ஆசைப்படுறதுனாலேயே பல ஆயிரங்கள் வீணாக போயிடும். புரியுதுங்களா? அதனால் வாரம் வெளியே போகணுன்னா மாதத்துக்கு ஒரு தடவையாக மாற்றிக்கோங்க. டெய்லி ஹோட்டலில் சாப்பிட்றீங்களா, வீக்லி ஒன்ஸாக மாற்றிக்கோங்க. இல்லை வாரத்துக்கு ஒரு தடவைனா வாரத்துக்கு 2 தடவையாக மாற்றிக்கோங்க. பிடிச்ச விஷயத்த வீட்டிலே சமையல் பண்ணி சாப்பிடுங்க. அதிகமாக கிளாத்லேயோ மெட்டீரியல்லையோ நீங்கள் வந்து செலவு பண்ணாதீங்க. முக்கியமாக வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்காகவே தயவு செஞ்சு ஆயிரக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் குறைச்சதுனால தான் எனக்கு வந்து ஓரளவுக்கு சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு. சரிங்களா? ஸோ இதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் உங்களோட செலவை குறைச்சிக்கோங்க. உங்களாலையும் சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ நாளையில் இருந்து ரெகுலராக உங்களுக்கு சேவிங்ஸ் அந்த விஷயங்கள் எல்லாமே அப்டேஷன் தெளிவான முறையில் நான் ஒரு விஷயமாக சொல்ல போகிறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க. லைஃப் நல்லாயிருக்கும். நாளைக்கு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.